இறைவா, என் தந்தையே, உமக்கு காலை வணக்கம். என்றுமே வணக்கம். எந்த நேரமும் உனக்கு வணக்கம். என் மீது கோபமாய் இராதேயும் சுவாமி, என் மீது கோபமாய் இராதேயும் சுவாமி. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் சாமி கிட்ட இப்படியெல்லாம் கேட்குறியா? என் மீது கோபமாக இராதீங்க சுவாமி, கோபமாக இராதீங்கன்னு கேட்குறீங்களே. என்ன என்ன ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிங்களா அவர் மேலேயே? ஆமாம் சொல்கிறாங்க இல்லையே, கண்டுபிடிச்சார். அவர் நல்லவருக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன். தாத்தா, அப்பாவை பற்றியா சொல்கிறீங்க? ஆமாம் சொல்கிறாங்க இல்லையே, நல்லவர்களுக்கு நல்லவர், தீயவர்களுக்கு தீவு. எப்படி தாத்தா சொல்கிறீங்க? என் செல்வங்களே, அங்கிருந்தே சொல்கிறேன். பாருங்கள், நம்மை படைத்தார், முழு சுதந்திரத்தையும் கொடுத்தார். அனுபவி ராஜா, அனுபவி அப்படி என்று கொடுத்தார். இன்னும் கொஞ்சம் முன்னையாகவே போகிறேன். இந்த ஆதி மனிதர்களை படைத்தார் அல்லவா? ஆதி மனிதர்களை அல்ல, ஆதி மனிதனையும் மனுஷையும் படைத்தார் அல்லவா? அவர்கள் அவர் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. என்ன செவிசாய்க்கவில்லை என்றால், அவர்களை சோதிப்பதற்காக. பாருங்கள் என் செல்வங்களே, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் அனுபவியுங்கள், அனைத்து பழங்களையும் அனுபவியுங்கள். குறிப்பாக இந்த மரத்து பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர்கள் அவர் வார்த்தையை கீழ்ப்படியாமல் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை போய் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களை நான் தண்டிக்கிறேன். உங்களை இந்த தோட்டத்திலிருந்து உங்களை விரட்டி அடிக்கிறேன், வெளியே போங்க. நீங்கள் உழைத்து சாப்பிட வேண்டும். நீங்கள் குழந்தை பிறக்க போதும் நீங்கள் மிக வேதனைப்பட்டு நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல்ல பாசமாக இருந்தார், அப்புறம் காட்டிட்டார் அவர் கோபத்தை. அப்புறம் என்ன, கொஞ்ச நாளுக்கு பிறகு மக்கள் தொகை அதிகமாச்சு. அவர்களுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருந்தார். அதில் எல்லோரும் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதை அவரால் தாங்க முடியவில்லை. அவர் என்ன செய்தார் என்று தெரியுமா? இவர்கள் அனைத்தையும் அழித்து விடுவேன், இவர்கள் எல்லோரும் சாகடித்து விடுவேன். அப்பா சொல்கிற பேச்சா அது? நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன் சொன்னார். நீங்கள் இவ்வளோ தப்பு செய்கிறீங்களா? உங்களை எல்லாரையும் ஜல பிரளயம், பெரிய மழையை வர வச்சு உங்கள் எல்லாரையும் நான் சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் ஒருத்தன் ஒரு ஃபேமிலி மட்டும் நல்லா இருந்தாங்க, நோவா அண்ட் ஃபேமிலி. வயதான நோவா அவர்கிட்ட சொன்னார், நோவா, நீ மிகவும் நல்ல மனிதன், நான் உலகத்தை அழிக்கப் போகிறேன், உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் அழிக்கப் போகிறேன். ஆனால் நீ நல்லவன், உனக்கு நான் சலுகை தருகிறேன், உன்னை நான் அழிக்க மாட்டேன். ஒரு பெரிய பெட்டகத்தை உருவாக்குங்கள், ஒரு பெரிய கப்பலை உருவாக்குங்கள், அதில் நீங்கள் எல்லோரும் அதில் போய் நல்ல மாதிரி இருந்தோம். அதோடு சில பறவைகள், மிருகங்கள், அனைத்து
உயிரினங்களிலும் ஒரு ஜதை ஒரு 2 பேர் நீங்கள் வச்சுக்கின்னு உங்களுக்கு துணையாக வச்சுக்கின்னு நீங்கள் இருங்கோ, நான் உங்களை அழிக்க மாட்டேன், அவங்கள பார்த்து உங்களை அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு பெரிய மழையை வர வச்சார். பயங்கரமான மழை, தண்ணி ரொம்ப 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 தலைக்கு மேலே போயிடுச்சு தண்ணி. எல்லோரும் செத்துட்டாங்க. நோவா மட்டும் போச்சுட்டார். நல்லவங்களுக்கு நல்லவர், கெட்டவங்களுக்கு கெட்டவர். சொல்லுங்கள். அதை நினைத்தோடு தான் நான் யாரைத்தான் நம்புவதோ பேரை நெஞ்சோம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சோம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அதில் பாருங்க. அப்புறம் அவர் இந்த உலகத்தை ரொம்ப அழகாக படைத்தார். ஒரு பந்தை போல படைத்தார். அவருக்கு என்ன கோபம் வந்துச்சு தெரியல, யார் என்ன தப்பு பண்ணாங்கல்ல, இந்த உலகத்தை போட்டு உடைச்சிட்டார். தாத்தா என்ன தாத்தா நீங்கள் கும்பலில் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சொல்லுங்களே, நல்ல அழகாக இருந்த உலகம் அது ஏதோ கோவப்பட்டு அந்த உலகத்தை போட்டு உடைச்சிட்டார். பீஸ் ஆச்சு. பாருங்கள் இந்த உலகத்தை எப்படி. ஓகே, இந்த உலக மேப் அதை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. எத்தனை பாகங்களாக, எத்தனை துண்டுகளாக அவர் உடைத்து நாசமாக்கி விட்டார் என்றும் சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அழகாக இருந்த உலகத்தை அவர் உடைத்து துண்டாக பண்ணிட்டார். நீங்கள் என்னவோ சொல்கிறீங்கன்னு பார்த்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் மையாக தான் இருந்துச்சா? உலகத்தை போய் யாரும் இப்படி பண்ணுவாங்களா? அது கோவம் நல்லா இந்த உலகத்தை ஒடிச்சு நாசமாக்கிட்டார். பீஸ் ஆகிடுச்சு. ஜனங்களாம் கொஞ்சம் அங்கே இருந்தாங்க. அவன் பேர் எனக்கு அமெரிக்கான்னு வச்சுக்கலாம், பேர் இவன் ரஷ்யான்னு வச்சுக்கலாம், இவன் சைனான்னு வச்சுக்கலாம், மேலே நமக்கு மேலே இருக்கிறான் பாகிஸ்தான். அவன் பாகிஸ்தான், அவனுக்கு அவனோட இந்த பக்கம் ரொம்ப நாடு இந்திய நாடு, அது இந்தியான்னு வச்சுக்கலாம். அந்த பக்கம் சின்னதாக எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தண்ணி ஏதாவது ஓகே எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறுநீர் கழிந்தால் உலகத்திலே உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து சிறுநீர் அழுதால் அடித்து கொண்டு போய்விடும் இங்கிலாந்து. அப்பேற்பட்ட சிறுநாடாக அது ஆகிவிட்டது. இங்கே பாருங்கள் ஜப்பான், இங்கே பாருங்கள் கொரியா, அங்கே பாருங்கள் கனடா அப்படின்ட்டு அவங்க அதாவது பேர் வச்சுக்கின்னு ஏதோ போச்சுன்னு போகிறாங்க. வச்சா மனுஷன் கோபக்காரு நேரத்தை மனுஷன் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் மனுஷன்தான். என்னுடைய அப்பா மனுஷன், அவரை நான் பார்த்துருக்குறேன். என்னோட என்னை உபசரித்தார். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். நான் எழ முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் ஒரு காலை நேரத்தில். அப்போது அவர் வந்தார், கடவுள் வந்தார். நான் கதை சொல்லவில்லை என்று சொல்வேங்களே, உண்மையை தான் சொல்கிறேன். அவர் வந்தார், என்னை அழகாக தூக்கினார், என்னை தூக்கி உட்கார வச்சார், அங்கே இருந்த சாப்பாட்டை என்னை சாப்பிட வச்சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அவர் எனக்கு கடவுள்னு தெரில, யாரும் ஒருத்தர் வீட்டில் யாருமே இல்லை. வீட்டில் என்னுடைய மனைவி அம்மா பாட்டி அம்மா மட்டும் இருந்தாங்க. அவங்க தான் ஏதோ சாப்பாடு செய்து வச்சுருந்தாங்க, எழுந்து சாப்பிடுங்க, ரொம்ப டயர்டாக்குறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எழுந்து சாப்பிடலாம் தான் நான் முயற்சி பண்ணேன், என்னால் முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அப்புறம் பார்த்து ஒரு ஆள் என்னை தூக்கினார், என்னை தூக்கி உட்கார வச்சார். தூக்கி உட்கார வச்சார். நான் அவரை பார்த்தேன், அப்பேற்பட்ட அழகு, ரொம்ப வலிமையாக இருந்தார். அது யார் இது சொல்லிட்டு ஒரு கடவுளாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன்.
அப்புறம் அது ரொம்ப சந்தோஷத்தில் ஆசையாக என்னை தூக்கி உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவரை அழகாக நான் அவரை கட்டி பிடிச்சாக்கா என் கையை அவர் உள்ளே போது வருது. ஆனால் அவர் கட்டமாக தாங்கிறாரு. என்னை தூக்கி உட்கார வச்சார் பாருங்க. ஆனால் நான் அவரை பிடிச்சிக்கல. அவர் செல்லமாக ஆசை பாசமாக என்னை தூக்கி உட்கார வச்சு நீ யாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே கை போட்டால் அவர் உடம்புல என் கை போது வருது. அப்படி ஆனால் மனுஷனாக இருந்தார், மனுஷன் வடிவில் இருந்தார். அதனால தான் மனுஷன் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்லுவாங்களே, இது உறுதியான மொழி. யாரோ சொல்லுவாங்க என்ன விட்டுனுக்கா சாமியை பார்த்தோம் அப்படின்னு. உலகமாயிரும் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி. ஒன்று மனசை காத்துக்கோ நல்லபடி, உன் மனசை காத்துக்கோ நல்லபடி. அப்படி நான் நம்ம அப்பாவை பற்றி கொஞ்சம் சொன்னேன். அப்பா ரொம்ப நல்லவர். தூக்கி மேலே வச்சுருப்பார். நான் கூட அப்படியே இருக்கும்போது எங்கள் அப்பா இருந்தார். அவர் இருந்தார் இப்படி கூட சொல்லலாம் ஓனப்பா. அவர் என்னை அப்போ தான் என்னை தூக்கி என்னை கொஞ்சினார். ஒரே வாரம் விட்டு அவர் மூஞ்சி மேலே டேன்ட்டு ஆச்சா சந்தோஷப்பட்டார். அவர் வேறு. இவர் வானுலக அரசு நம்ம பரமபிதா. அவரை நான் பார்த்தேன். அப்பேற்பட்ட பிதாவுக்கும் அவர் ரொம்ப கோபக்கார மனுஷன். எனக்கு எப்படின்னா அவருக்கு நான் அலுவலா செஞ்சனோ என்னவோ தெரில. நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை தூக்கி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாரு. அவரை கெட்டியாக பிடிச்சாக்கா தப்பிச்சுக்கினார். அப்புறம் கொண்டாட பார்த்து ஆளை காணோம். யாராவது என்னை இந்த மாதிரி கவனிச்சுட்டு அவரை கட்டி பிடிச்சாக்கா கைக்கு வரல, வேறு ஆவியாக இருந்தார். அப்புறம் பார்த்தாக்கா ஆளை காணோம் போயிட்டார் சொல்லிட்டு நான் அவரை பார்த்த அனுபவம் இருக்குது என் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அப்பாவுக்கு நல்லவங்களுக்கு நான் நல்லவன் சொல்ல வரல. மனுஷனாக பார்த்தா எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க. அதனால் அவரும் மனுஷனாக இருந்தார். அவரும் சில தப்புங்களை பண்ணியிருப்பார். இதை பண்ணுறாரு பாரு. சின்னத்துக்கெல்லாம் கோவப்பட்டு உலகத்தை ஓடிச்சு பீஸ்பீஸாக பண்ணிட்டாரு. அவங்க நோவாவை காப்பாற்றிட்டு நோவா கொடுத்த அத்தனை ஜனங்களையும் தண்ணியில் ஜலப்பள்ளத்தை மழையில் அழிய வச்சார். அந்த பக்கம் அதுக்கு முன்ன ஆதாம் ஏவாள் அவங்க ஏதோ குழந்தை யாரோ சாமர்த்தியமாக அவங்கள ஏமாற்றிட்டு சாமி அவர் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ட நீங்கள் கூட சாமி மாதிரி ஆகிடுவீங்க. அந்த அந்த வைத்தறிச்சலில் நீங்கள் அதை பார்த்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை பார்த்து சாப்பிட்டா நீங்கள் கூட கடவுள் மாதிரி ஆகிடுவீங்க சொல்லிட்டு யார் அது பேய் சைத்தான் ஒரு பாம்பு வடிவத்தில் அந்த ஆப்பிளில் சாப்பிடாதுன்னு சொன்னார். அவர் அந்த ஆப்பிளை எடுத்து அந்த அந்த பொண்ணுக்கிட்ட ஏவாள் கிட்ட கொடுத்து, அம்மா இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கம்மா, நீங்கள் கடவுள் மாதிரி ஆகிடுவீங்க, நீங்கள் அப்படி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவரே சும்மானா நீங்கள் அதை சாப்பிடாதீங்கோ, அது மொத்தத்தில் அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு கட்டளையிட்டார். நீங்கள் சாப்பிடுங்க, அவருக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு கொடுங்க அப்படின்னு. இது பேதை மனசு. பெண்கள் என்றாவே இப்போ தான் ஒரு உஷாராகிறாங்க. அது கூட சின்ன விஷயத்தில் தான் உஷாரு. அவங்க பெரிய விஷயத்தில் அவங்க நல்லா ஏமாத்திடலாம். பெண்கள் தான். ஏதோ மனிதர்களுக்கு ஆண்களுக்கு ஈக்குவலாக அவங்க இருக்காங்க, வேலை செய்கிறாங்க, புத்தித்தன்மை இருக்காங்கன்னா அதில் கடவுள் அவங்கள பெண்மையாக படைத்திருக்கிறார். அப்படி அந்த பொண்ணு அவர்கிட்ட ஆதாம் கிட்ட என்னங்கோ குலத்தில் அந்த சாமி நம்மள ஏமாத்துறான், பார்த்து சாப்பிடுவேனான்னு. நம்ம அந்த பார்த்து சாப்பிட்டாக்கா நம்ம கூட அவர் மாதிரி ஆகிடுவோம்னு சொல்லிட்டு கபால சாப்பிடணான்றாரு. இதங்க நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு கொடுத்தாரு. அப்புறம் அவர் இந்த மாதிரி யாரை ஏமாத்தாங்கன்ட்டு விடாமல் நான் சொல்கிற பட்சம் நீ கேட்கலையா, உங்களுக்கு சாபம் விடுறேன், நீங்கள் நிலத்தில் உழைச்சி ஹார்ட் ஒர்க்கு பண்ணி நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்ணும். கோகார் மனுஷன் நம்ம எப்போதும் அவர்கிட்ட உஷாராக தான் இருக்கணும். ஓகே செல்வங்களே, விசாலமாக இருப்போம்மா. சரி, கடைசியில் அவருக்கு சலாம் போட்டுடலாமா? இறைவா
எங்களை படைத்து பராமரித்து இதுவரையிலையும் எங்களை நல்லா வச்சுருக்கிறியே, அதே மாதிரி எக்காலமும் எங்களை உங்களது அரவணைப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் என் தந்தையே. நான் உமக்கு விரோதமாக என்ன பாவம் செய்தாலையும் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க சேர்த்து. பரலோகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்றே தாரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல நாங்கள் செய்த தீமைகளை, நாம் உமக்கு விரோதமாக செய்த சகல தீமைகளையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது. நாங்கள் மனிதர்கள். குரங்கு வந்து பொந்தோன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி குரங்கு பற்றி எங்களுக்கு நாங்கள் மனிதர்கள். எங்களை சோதனையில் விழவிடாதோ, சகல தீமைகளில் இருந்தோம். உடையிருந்து குழி பறித்தாலும் செய்தது காத்து நிற்கும். எங்கெங்கேயோ போகிறீங்க. அது மாதிரி எங்களை சோதனையில் விழவிடாதோ, சகல தீமைகளில் இருந்து எங்களை ரட்சித்தோம் எங்கள் சர்வேஸ்வரா. உங்கள் 3 பேருக்கும் ஒரே நமஸ்காரம் பண்ணிட்டோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம்.